வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி மரண வழக்கில் விசாரணை தீவிரம் என பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 93 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நிறைவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வாக்களித்தார் பிரதமர் மோடி. இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலக ஜனநாயகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக பெருமிதம். தமிழகத்தில் ஆட்சி அமைத்து இன்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள திமுக அரசு. அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் இன்னும் உழைக்க தூண்டுவதாக கருத்து. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, நாங்குநேரி MLA ரூபி மனோகரனிடம் போலீசார் இன்று விசாரணை. ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் உள்ள தன்னை பற்றிய தகவல்கள் அனைத்தும் பொய்யானது என தங்கபாலு பேட்டி. சாதிய கொடுமையை கடந்து +2 தேர்வில் சாதித்த நாங்குநேரி மாணவர் சின்னதுரையை இன்று நேரில் அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. திருநங்கை நிவேதாவையும் வாழ்த்திய நிலையில் இருவரின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என உறுதி. கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு சிறைத்துறை ADGP இன்று மறுப்பு. நீதிபதி மூலம் விசாரணை நடத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பூங்காக்களில் குழந்தைகள் விளையாடும் பகுதியில் நாய்களுக்கு அனுமதி இல்லை. நாய்கள் கடித்து சிறுமி படுகாயமடைந்த நிலையில் சென்னை மாநகராட்சி இன்று அதிரடி உத்தரவு. கழுத்தில் சங்கிலி போட்டு வாயை மூடி அழைத்து வரப்படும் நாய்களுக்கு மட்டுமே பூங்காவுக்குள் அனுமதி என்றும் அறிவிப்பு. தென்னிந்தியாவில் வரும் 14ஆம் தேதிக்கு பிறகு வெப்ப அலை குறைய வாய்ப்பு. 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ஊட்டி, கொடைக்கானலில் இன்று முதல் அமலுக்கு வந்தது இ-பாஸ் நடைமுறை. இணையதள வேகம் குறைந்து தாமதமானதால் சுற்றுலா பயணிகள் அவதி. ரஷ்ய அதிபராக இன்று 5வது முறையாக பதவியேற்றார் விளாடிமிர் புதின். தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி வாழ்த்து. மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் மோடி ஜனநாயக கடமையாற்றினார். அசாம் மாநிலத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் நிலையில் 3வது கட்டமாக இன்று 93 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உட்பட 11 மாநிலங்களில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான், சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே, காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் உட்பட பல நட்சத்திர வேட்பாளர்கள் களம் கண்டனர். இந்த சூழலில் தேர்தலுக்காக சொந்த மாநிலமான குஜராத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலக ஜனநாயகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் உலக ஜனநாயகத்திற்கு முன்னுதாரணமாக உள்ளது. உலகின் மிக பெரும் பல்கலைக்கழகங்கள் இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். முன்னதாக தன்னை வரவேற்க கொள்ளுமையிருந்த கூட்டத்தில் குழந்தையை பிரதமர் தூக்கி கொஞ்சியது இணையத்தில் கவனம் பெற்றது. சிறுமி ஒருவர் பிரதமர் உருவப்படத்தை வரைந்து அவரிடம் ஆட்டோகிராஃப் பெற்ற நிலையில் மூதாட்டி ஒருவர் பிரதமருக்கு ராக்கி கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது குடும்பத்தாருடன் சென்று வாக்களித்தார். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் ஜனநாயக கடமையாற்றிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தலில் காங்கிரஸ் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறை தவறிழைத்ததற்காக மக்கள் வருந்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை அதிக பெரும்பான்மையுடன் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெகதீஷ் ஷட்டர், பசவராஜ் பொம்மை, எடியூரப்பா உள்ளிட்டோர் வாக்கை பதிவு செய்தனர். இதேபோல மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் சரத்பவார், சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் வாக்களித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சைஃபை வாக்குச்சாவடியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் அவரது மனைவியும் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளருமான டெம்பிள் யாதவ் வாக்களித்தனர். அகமதாபாத்தில் செல்வந்தர் கௌதம் அதானி, மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரில் ரிதேஷ் தேஷ்முக், நடிகை ஜெனிலியா தம்பதியினர் வாக்களித்தனர். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரத்தை நீண்ட தாமதத்திற்கு பின்னர் பல நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டது பல்வேறு தரப்பிலும் சர்ச்சைகளையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியது.
தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையும் செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் கவலை அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் 3ஆம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரத்தையாவது தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்தாது விரைந்து வெளியிடுமா என்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். தமிழகத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் விநியோகம் செய்யப்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று விளக்கமளித்துள்ளார். இதனிடையே நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலத்தின் புகைப்படங்கள் வெளியாகி இருப்பது அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்துள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 4ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளது. இதனையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி ஆகியோர் நினைவிடங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சாதிய கொடுமையை கடந்து +2 தேர்வில் சாதித்த நாங்குநேரி மாணவர் சின்னத்துரை, +2 தேர்வில் வெற்றி பெற்ற திருநங்கை நிவேதா ஆகியோரை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து பாராட்டினார். தமிழகத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் விநியோகம் செய்யப்படுவதாக கூறியுள்ள மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரமும் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளித்துள்ளார். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டத்தை காவல்துறையை கையில் எடுப்பதை ஜனநாயக நம்பிக்கை உள்ள யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை என சிறைத்துறை ஏடிஜிபி விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது இளையராஜா வைரமுத்து விவகாரம் குறித்து கருத்து கூறிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாடலில் இசை, வரிகள் என இரண்டும் முக்கியம் என குறிப்பிட்டார். பாடலா இசையன்னா ரெண்டுமே முக்கியம்தான், வெறுமனே மெல் இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்று ஏன் பிரிக்கணும்? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் பகுப்பாய்வின் அறிக்கை கிடைக்கப்பெற்ற பின்னரே கொலையா தற்கொலையா என இறுதி முடிவு எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் காவல்துறையின் விசாரணை சரியான திசையில் செல்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையுடைய விசாரணை சரியாக போய்கொண்டிருக்கிறது. துரிதமாக விசாரிக்கிறார்கள். இன்று கூட ஒரு தனிப்படை அமைத்திருக்கிறார்கள். பாராட்டுக்குரிய விசாரணை போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் நம்பி இருப்பதெல்லாம் காவல்துறை விசாரணையை மட்டும்தான் கண்ணியமாக நியாயமாக செய்வார்கள் என்று முழுமனதோடு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்நிலையில் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, நாங்குநேரி MLA ரூபி மனோகரன் ஆகியோரிடம் போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய KV தங்கபாலு, ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் உள்ள தன்னை பற்றிய தகவல் அனைத்தும் பொய்யானது என தெரிவித்துள்ளார். என்னை பற்றிய செய்தி தவறானது, உண்மைக்கு மாறானது என்பதை நான் சொல்கிறேன். காவல்துறை என்னென்ன கேள்விகளை கேட்டார்களோ கேள்விகள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். செய்தியாளர் ருக்மணி வழங்கும் கூடுதல் தகவல். விசாரணை கமிஷன் முன்னாடி ஆஜராகி தன்னிலை விளக்கம் அளித்து எழுத்துப்பூர்வமாக தகவல் கொடுத்துள்ளார். இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் இதுக்கு தீர்வு காணப்படும் என போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. ரஞ்சித். நன்றி ருக்மணி. சென்னையில் 5 வயது சிறுமியை நாய்கள் கடித்த சம்பவத்தின் எதிரொலியாக பூங்காக்களுக்கு நாய்களை அழைத்து வர மாநகராட்சி கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை தடை செய்யப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறியது அதிர்வலைகளை உண்டாக்கியது. தலையில் பலத்த காயம் அடைந்த சிறுமிக்கு வரும் 9ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக சென்னையில் உள்ள பூங்கா கண்காணிப்பாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் இன்று புதிய சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் கழுத்தில் சங்கிலி போட்டு வாயை மூடி அழைத்து வரப்படும் நாய்களை மட்டுமே பூங்காவுக்குள் அனுமதிக்க வேண்டும் எனவும், பூங்காவுக்குள் ஒரு உரிமையாளர் ஒரு நாயை மட்டுமே அழைத்து வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் சிறுவர்கள் விளையாடும் பகுதியில் நாய்கள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் அறிக்கையில் மாநகராட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் புதிய இடங்களில் குழந்தைகள் மற்றும் முதியோரை பார்க்கும்போது விலங்குகளுக்கு பதற்ற உணர்வு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள மாநகராட்சி, அப்போது விலங்குகளின் நடத்தை முற்றிலும் வேறுபட்டிருக்கும் என்பதால் கவனமாக கையாள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து சென்னையில் உள்ள பூங்காவிற்கு வருகை தந்த அம்ஜத் ஷெரீப் ரேவதி கூறுகையில், ஸ்ட்ரே டாக்ஸ் கொஞ்சம் சுத்துது, அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்கு. ஆனால் இந்த டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் தொல்லையாக இருக்குது. திடீர்னு குழந்தைங்களை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுதான் பயமா. இதனிடையே சிறுமியை கடித்த 2 ராட்வீலர் நாய்கள் சென்னையில் இருந்து மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சதீஷ் முருகன், நாய் வளர்ப்போருக்கு மாநகராட்சி ஏதேனும் எச்சரிக்கை விடுத்துள்ளதா? சிறுமியின் உடல்நிலை தற்போது எப்படி உள்ளது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. பூங்காக்களில் வளர்ப்பு நாய்களை அனுமதிப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சென்னை மாநகராட்சி ஆக்ரோஷமான வகை நாய்களை வளர்க்கும் உரிமையாளர்கள் உரிய பாதுகாப்புடன் அவற்றை வளர்க்கவில்லை என்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்த வகையில் வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மட்டுமல்லாமல் அவற்றிற்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராட்வீலர் வகை நாயால் காயமடைந்த சிறுமி தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் நாளை மறுதினம் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உதகை மற்றும் கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இ பாஸ் பெறாமல் ஏராளமானோர் வந்ததால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. இதுகுறித்து பயணிகள் அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ஹரிஹரன் மற்றும் சண்முகம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்காக epass.tnega.org என்ற இணையதளத்தில் இ பாஸ் பெறலாம் என அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி நீலகிரி மாவட்ட எல்லை மற்றும் கூடலூரை ஒட்டிய தமிழக கேரள எல்லைகளில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் இ பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டுமே அனுமதித்து வருகின்றனர். எனினும் இ பாஸ் தகவலை அறியாமல் உதகைக்கு வந்த வெளிமாநில சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்லைன் வாயிலாக இ பாஸ் கிடைக்க அதிகாரிகள் உதவி செய்தனர். தமிழக கேரள எல்லையான நாடுகாணி பகுதியில் ஏராளமானோர் இ பாஸ் கேட்டு விண்ணப்பித்த நிலையில் நெட்வொர்க் பிரச்சனை மற்றும் செயலி வேகம் குறைந்து இயங்கியதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. உதகைக்கு வந்த வாடகை கார் ஓட்டுநர் சுரேஷ் சுற்றுலா பயணி கிருஷ்ணா கூறுகையில், இந்த இ பாஸ் முறை கொண்டு வந்தது உண்மையிலே ஊட்டிக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா இப்போ இந்த சீசன் டைமில் ஊட்டிக்குள்ளே போனால் உண்மையிலே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அங்கே வெளியிருந்து வராங்க, இங்கே இல்லாதட்டி இங்கே வந்து ஃப்ரீ இங்கே அவங்களே பண்ணித்தராங்க, இ பாஸ் பண்ணித்தராங்க. இ பாஸ் போட்டுட்டு போய்க்கலாம் மேலே. இ பாஸ் குறித்து கண்காணிப்பில் ஈடுபட்ட அரசு அதிகாரி மகேஸ்வரியிடம் பேசினோம். ஆல்ரெடி இ பாஸ் போட்டு வரவங்க கிட்ட அங்கே இருக்கிற நம்பரையும் அந்த QR கோடையும் நாங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறோம். சப்போஸ் போடாமல் தெரியாமல் வந்த பயணிகள்கிட்டையும் நாங்களே அந்த இ பாஸ் போடுறதுக்கான வழிமுறையும் ஏற்பாடு பண்ணித்தரோம். மேட்டுப்பாளையம் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கல்லாறு தூரிப்பாலம் அருகே இ பாஸ் சோதனை சாவடி அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மறுபக்கம் கொடைக்கானலில் உள்ளூர் மக்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், சுற்றுலா பயணிகளுக்கு தனித்தனியே 3 விதமான இ பாஸ் வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் இ பாஸ் உள்ளதா என சோதனை செய்த பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இ பாஸ் இல்லாத வாகனங்களுக்கு சோதனை சாவடியிலேயே பதிவு செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியதால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கொடைக்கானலைச் சேர்ந்த வியாபாரி சேவியர், மதுரையைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஹைபர் கூறுகையில், கிட்டத்தட்ட 140% தான் வந்திருக்காங்க, டூரிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். 60% சுற்றுலா பயணிகள் வருவது தடையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இ பாஸ் முறை. இ பாஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு மொபைல்லே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கிடைக்குது, பிரச்சனை இல்லை. கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் சத்யநாதனிடம் பேசினோம். பொதுவாக வியாபார நோக்கோட வர வண்டியை வந்து எதுவுமே இ பாஸ் போடுறதில்ல. அவங்க மேலே வந்து இங்கே நிறுத்தி போடுறாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கீழே காமிக்காப்பட்டியிலே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அவங்க வந்து இ பாஸ் போட்டாங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம். செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கும் கூடுதல் தகவல். கடந்த 1ஆம் தேதி முதலே சுற்றுலா பயணிகள் வரத்து 50% குறைந்துள்ளதாக சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள வியாபாரிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மேலும் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதி குறுகலான பகுதி என்பதால் அவ்வப்போது வாகன நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக கொடைக்கானல் பிரதான சாலைகளில் உள்ள மலை அடிவார பகுதிகளில் இ பாஸ் சோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நன்றி ஹரிஹரன். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று பரபரப்பு வாதம் நடைபெற்ற நிலையில் கெஜ்ரிவாலின் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முக்கிய தேசிய நிகழ்வுகள் பற்றி செய்தியாளர்கள் வெங்கடேசன், ரமேஷ்குமார், ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் கார்கோன் பகுதியில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்றார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாகிஸ்தான் மீதான காங்கிரஸ் கட்சியின் காதல் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக விமர்சித்தார். இந்தியாவில் ராமராஜ்யமா அல்லது வாக்கு ஜிஹாத் அரசியலா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசா பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் MP ராகுல் காந்தி,
நமது நீர், நிலம், காடுகளை 15 பெரும் தொழிலதிபர்களுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் திட்டம் என குற்றம் சாட்டினார். இந்திய அரசியல் சாசனம் அளிக்கப்பட்டு விட்டால் நாட்டின் வளங்கள் அனைத்தும் அதானி போன்ற கோடீஸ்வரர்களின் கைகளுக்கே சென்றுவிடும். இந்திய கூட்டணி கட்சிகள் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போராடிக் கொண்டிருக்கின்றன. பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் அரசு நியாயமான விசாரணையை விரும்பவில்லை என மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி இன்று குற்றம் சாட்டியுள்ளார். ரேவண்ணாவின் நடத்தையை தவறாக சித்தரிப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இதனால் இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று பரபரப்பு வாதம் நடைபெற்றது. டெல்லியை சிறைச்சாலையாக மாற்ற அமலாக்கத்துறை விரும்புவதாக கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டிய நிலையில் அரசியல்வாதி என்பதால் இடைக்கால ஜாமீனில் விடுவிப்பது தவறான முன்னுதாரணம் என அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு அமலாக்கத்துறை வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மே 20ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் மே 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. மே 9ஆம் தேதி இந்த வழக்கில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குமா என்ற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பை இன்றைய விசாரணை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். ரஞ்சித். நன்றி வெங்கடேசன். 5வது முறையாக ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புட்டின் இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். ரஷ்யாவில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 88% வாக்குகள் பெற்று புட்டின் மீண்டும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து இன்று அதிபராக பதவியேற்ற அவர் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ரஷ்யர்களின் பாதுகாப்பே தனது முதன்மையான இலக்கு என்று அவர் உறுதியளித்தார். 1999இல் இடைக்கால அதிபராக பதவியேற்ற புட்டின் 2007ஆம் ஆண்டில் அதிபராக முதல் முறையாக பொறுப்பேற்றார். பின்னர் மீண்டும் 2012இல் இருந்து அதிபராக பொறுப்பு வகிக்கும் அவர் தற்போது 5வது முறையாக பதவியேற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். கால் தசையினார் கிழிந்ததால் வலி நிவாரணி மாத்திரைகளை போட்டுக்கொண்டு IPLல் தோனி விளையாடி வருவதாக சென்னை அணி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே T20 உலகக்கோப்பைக்கான ஜெர்சியுடன் இந்திய வீரர்கள் வலம் வரும் புகைப்படம் கவனம் பெற்றுள்ளது. IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிராக சென்னை அணி விளையாடிய போது சாண்டர் ஷர்துல் தாக்கூருக்கு பிறகு 9வது பேட்டராக MS தோனி களமிறங்கியது விமர்சனத்திற்கு உள்ளானது. இது குறித்து விளக்கமளித்த சென்னை அணி நிர்வாகம் தோனிக்கு காலில் தசைநார் கிழிந்துள்ளதால் அவரால் நீண்ட நேரம் ஓட முடியாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் போட்டிக்கு வருவதற்கு முன் வலியை குறைக்க தோனி மாத்திரைகளை சாப்பிட்டு வருவதாகவும் சென்னை அணி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை டேவன் கான்வே விளையாடியிருந்தால் தோனி ஓய்வெடுத்திருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த மாதம் தொடங்கும் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டோர் எடுத்துள்ள புகைப்படம் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. சென்னை அணி வீரர் டேரன் மிட்சல் தரம்சாலாவில் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவர் அடித்த பந்து பட்டதில் அரங்கில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ரசிகரின் செல்போன் சேதமடைந்தது. பின்னர் அந்த ரசிகருக்கு தனது கிளவுஸை மிட்சல் பரிசளித்தார். ஹிமாச்சல பிரதேசத்தில் ஹமீர்பூர் தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளூர் வாசிகளுடன் கிரிக்கெட் விளையாடிய வீடியோ இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. தென்னிந்தியாவில் இனிவரும் நாட்களில் வெப்ப அலை குறைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைப்பதுடன் கடும் வெப்ப அலையும் வீசி வருகிறது. இந்த நிலையில் தென்னிந்தியாவில் வரும் 14ஆம் தேதிக்கு பிறகு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, நெல்லை, தென்காசி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியை நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.